இந்த இந்த குடல் சுத்தத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். எப்படி இந்த குடலை நம்ம சுத்தப்படுத்துறது? இந்த குடலை பற்றி சுத்தத்தை பற்றி எப்படி இந்த குடலை நம்ம சுத்தப்படுத்துறது? நோயற்ற வாழ்வே அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மலச்சிக்கல் பழச்சிக்கல்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏன் மலச்சிக்கல் வரும் யாராவது சொல்கிறீங்களா? எல்லாமே இந்த மாவு பண்ணுற வேலை தான். இந்த கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, ப்ரோட்டீன் இது வந்து ஒரு 200-250 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரர்கள் சொல்லப்பட்டது. குறிப்பாக அமெரிக்காவில் நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அமெரிக்காவில் விண்வெளி துறைக்கு ஆராய்ச்சி பண்ணுறாங்களே, அவங்களாம் இந்த கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ப்ரோட்டீன் வந்து விண்வெளி வீரர்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு விண்வெளி வீரர் கூட திரும்பி வரப்போ ஆரோக்கியம் வர்றதில்லை. போகிறப்போ ஆரோக்கியமாக போகிறோம். ஏன்னா எல்லாமே அழுகி போன பசங்க தான். வெறும் மூளையினுடைய நம்பிக்கை போகிறாங்க. ஆனால் உடம்பு கெட்டு போய் கிடக்குது. எல்லா அமெரிக்கலும் பன்றிக்கிறது இல்லை, அவங்க யாரும் கிடையாது. மாட்டு இறைச்சி பன்றிக்கறி திங்காத எவனும் கிடையாது. எல்லா நாக்கு மொத்தம் மஞ்சளாக கருப்பாக நாரி போய் கிடக்கும். இதுக்கு பேர் உள் தூய்மை அல்லன்னு பேர். ஆனால் உள் தூய்மை பற்றி நாம் சொல்லப்பட்டிருக்குது. ஊனுண்டு உழுவை நிரம்பெறுன்னு நீதிவன்பா அந்த அந்த இது நான்மணி கடிகை சொல்லுது. ஊனுண்டு உழுவை நிரம்பெறும் நீர்நிலத்து புலினால் இன்பெறும் காலாயம் நெல்லின் அரிசியான் இன்பெறும் கீழ் தத்தம் வரிசையில் இன்பெறும் மேல்னு சொல்கிறாங்க. நெல்லுங்கிற அரிசியை தின்னு தான் கீழ் மக்கள் வாழ்வாங்க. இன்றைக்கி எல்லோரும் நெல் அரிசி திங்கிறவங்க தான். அதே போல் ஒருவேளை இன்பான் யோகி நீதிவன்பால் சொல்லுது. ஊனை சுருக்கி உள்ளொலிகான் திருவாசகம் சொல்லுது. உண்டி சுருங்கின் உபாயம் பலவலா திருமந்திரம் சொல்லுது. ஐயத்து நீங்கள் தெளிந்தாருக்கு திருக்குறள் சொல்லுது. அப்புறம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் உணவே மருந்துன்னு தமிழ் சொல்லுது. மருந்தே உணவுன்னு சொல்லுது. இங்கேருந்து புரிஞ்சுக்கணும். அதனால தான் திருவள்ளுவர் 942வது குறளில் மருந்து வேண்டாங்க. மருந்துனாவே விஷம்னு அர்த்தம். விஷம்னா உணவுன்னு அர்த்தம். இயற்கையில் நாம் சாப்பிட்ற அத்தனையுமே விஷம்தான். நாம் ஒரு நோய் வந்த மருந்து சாப்பிட்றோம் இல்லையா? நிறுத்தமே அந்த மருந்து நோயை குணமாக்குறது இல்லை. நோயினுடைய பக்க விளைவுகளை அழித்து வைக்கும். நோயினுடைய பக்க விளைவு ஒரு புற்றுநோய்னா 100கணக்கான கிளைகள் நோய் வரும். ஒரு புற்றுநோய் வந்துருச்சு, ஒரு சக்கரை நோய் வந்துருச்சு, ஒரு தோல் நோய் வந்துருச்சு, ஒரு எலும்பு நோய் வந்துருச்சு, ஒரு நரம்பு நோய் வந்துருச்சு, ரத்த நோய் வந்துருச்சு, நுரையீரல் நோய் வந்துருச்சு, சிறுநீரக நோய் வந்துருச்சுனாவே அதனுடைய பக்க விளைவு பார்த்திங்கன்னா 25, 30, 40 பக்க விளைவு இருக்கும். அந்த பக்க விளைவை அழுத்தி வைக்கிறதுக்கு தான் மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க தவிர சிறுநீரகத்தை குணமாக்கிறதுக்கோ தோல் நோயை குணமாக்கிறதுக்கோ கிடையாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ், போஷன்ஸ், மெடிசன்ஸ் ஆர் ஹெர்பல் கியூர்ஸ் மெர்லி பெர்பெச்சுவேட் த ப்ராப்ளம் பை சப்ரைஸ் த சிம்டம். இப்படி தான் டாக்டர் ரிச்சர்ட் சாமியஸ் சொல்கிறார். ரிச்சர்ட் சாமியஸ் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, மாத்திரைகள், மருந்துகள், மூலிகைகள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு. அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை அழித்து வைத்து நோயை அதிகமாக்கவும் ஈடுபடுகின்றன. அப்போ இதுக்கு என்ன வழி? எப்படி குடலை சுத்தப்படுத்த போகிறீங்க? அதுக்கு ஒரே வழி, காலை முதல் மாலை வரை நேரே மருந்தாக அருந்தி மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மலச்சிக்கல் நீங்குவதில் கொண்டு வரணும். நீங்கள் உணவு பட்டினியே போட தேவையில்லை. வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்துட்டு நீங்கள் அன்னப்பாதை சுத்தம் பண்ணுறதுக்குன்னு சுவையான உணவை சாப்பிடுங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவுகள், அதாவது மாவுச்சத்து நீக்கப்பட்ட கீரை காய்கறிகள். அது கூட நீங்கள் வேணும் இட்லி வச்சுக்கலாம், ஒரு இட்லி வச்சுக்கலாம், ஒரு தோசை வச்சுக்கலாம், ஒரு ரஸ்க்கு வச்சுக்கலாம். அப்புறம் சுத்த வச்சுட்டுப்பாங்க. சுத்த வச்சுட்டு 6 மாதம் உங்களை நீங்கள் கவனிக்கணும். அப்போ நடுநடை பெற்ற உடலாக மாறும். இது வந்து ஏற்கனவே 200 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கான ஆதாரம் நிறையா இருக்குது. இதை பற்றி என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன் விண்வெளி துறைக்கு கடிதம் எழுதுகிறார். நாசா விண்வெளி துறைக்கு கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி 2020 பிஹெச்டி மெடிக்கல் காலேஜின் மூலமாக பூசாக்கோ மருத்துவக் கல்லூரியின் சார்பாக, அப்புறம் ராமண்ணா அப்போ தான் கல்லூரி முதல்வராக இருந்தார், அவர் மூலமாக மத்திய எய்ம்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு மத்திய மருத்துவ ஆராய்ச்சி மையத்துக்கு இந்த பூசாக்கோ பிஹெச்டி மெடிக்கல் காலேஜ் மூலமாக கடிதங்கள் வரவு செலவு பண்ணப்பட்டன. அவங்க மூலமாகவே நாசா விண்வெளி துறைக்கு இந்த மாதிரி வாட்டர் டேட்டில் இருக்க முடியும், இதனால் உடல் இலைக்கலை அப்படின்னு நிரூபித்து காட்டினார். அதனால் புரிஞ்சுக்கணும், உடல் இலைக்கலைங்கிறது புரிஞ்சுக்கணும். ஆக 93 கிலோவில் இருந்தவர் வெங்கடேசன் 63 கிலோவுக்கு மாறினார். அதற்கப்புறம் எவ்வளோ நாள் முழு பட்டினி போட்டாலும் உடல் இலைக்கலைங்கிறதான். ஆக இந்த உடம்பு தான் அழிந்தாலும் தன் குழந்தை அழியக்கூடாதுங்கிறதுக்காக விண்வெளியிலிருந்து சக்தி வருதுங்கன்னு புரிஞ்சுக்கணும். இதை ஒரு நாளும் இந்த வெள்ளையர்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அவங்களுக்கு அந்த அறிவே இல்லைங்கிறதான் விஷயமே. புரியுதுங்களா? நன்றி.